Hello everyone, this is Anita Shakti. மோதலுடன் தொடரும் காதல் எபிசோட் நம்பர் 9 வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். டீச்சர் ஜாங், என்ன சொல்றீங்க? நானும் இவனுமா பப்பி லவ்வா? அப்ப அதெல்லாம் ரூமர்னு சொல்ல வரையா? எங்க நீ உண்மையை சொல்லு பார்ப்போம். ஐயோ என்னை நம்புங்க, நான் ஃப்யூச்சரில் கூட இவனை லவ் பண்ண மாட்டேன். அப்படியா? ஐ எம் இன்னசென்ட். வாயை மூடு. உன்னோட இன்னசென்ட் பற்றி இந்த ஸ்கூலுக்கே தெரியும். நீ ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்ல. நீ என்னப்பா? இல்லை சார், இதெல்லாம் சும்மா. இப்போ என்னதுக்குடா சிரிக்கிற? மறுபடியும் இது மாதிரி ஏதாவது வந்துச்சு நான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். சார் கிளாஸ்க்கு போங்க சொன்னேன். சே, எல்லாமே இவனால தான். இங்கே பாரு, இது ஏன் பிளேஸு, தொல்லி உட்கார. இதில் என்ன இருக்கு? என்கிட்ட பேசாத. என்ன ஆச்சு இப்போ? என் அசைன்மெண்ட் முடிச்சு கொடு. முடியாது. ஏன் முடியாது? நீயே முடிச்சுக்கோ. நீ இப்போ முடிச்சு தந்து தான் போகிற. எங்கே கிளம்புற? உன் கூடலாம் யார் இங்கே உட்காருவா? நான் வேற யார் கூடயும் இந்த இடத்த ஷேர் பண்ண மாட்டேன். அது உன் ப்ராப்ளம். இங்கே பார், இவ்வளோ தூரம் தான் நமக்குள்ளே இருக்கிற இடைவெளி. இனிமே என்கிட்ட வராத. ஹேய் வந்துட்டேன், சீக்கிரம் வாப்பா. ஒரு ஹீரோவான கதையை பார்த்துருக்கியா? இப்போ பாரு எக்ஸியோ. ஏய் இது என்ன புதுசா? எங்கே வாங்கின? ஹேய் உண்மையை சொல்லு. அது ஹேய் மேட்ச் சூப்பராக போதில்ல. ஹேய் நான் ஜெயிச்சதுக்கு ட்ரீட்பா. ஹேய் அங்கே நோட்டீஸ் பண்ணீங்களா? ஒரு பையன் செம்ம அழகாக இருந்தான். அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. ஆள் இருந்தால் என்ன, தண்ணிக்கிறதுக்கும் சைட் அடிக்கிறதுக்கும் லவராக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. என்ன சொல்கிற ஃபேமிலி? நான் சொல்கிறது ரைட் தானே? ஆ ஆ குயிங் மேலே உனக்கு கொஞ்சமாக இது இல்லை. நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹார்ட்டை. ஓ ஏய் அந்த கார்னரில் சூப்பராக ஒரு டிஷ்ஷு காலையாயிரும், சீக்கிரம் ஓடிவா. ஏன் இப்படி ஓடி போயிட்டாங்க? தண்ணியை விட்டு போயிட்டாலே. ஸ்டாப் ஃபேமிலி, அடைச்சிக்க போகுது, மெதுவாக சாப்பிடு. எதுக்கு இந்த அவசரம்? அது நீ என்ன விரும்புறியா? அது இப்போ ஓகேவா? உனக்கு விக்கல் போயிடுச்சு. ஓ, அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ கடல் பகுதி கூப்பிட்டு போனதை நினச்சி நம்மளோட ஹீரோ நீ வெக்கத்தில் சிரிச்சிட்ருப்பாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ டின்னருக்கு கூப்பிட்டுருப்பாரு. இந்த ஹேர்ஸ்டைல் ஓகேவா? இல்லை இல்லை நல்லா இல்லை, இது ஓகே. ஹாய் சீனியர். ஹலோ, நீங்கள் தானே யுவான்? உங்கள் அப்பா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். இன்னைக்கு அவன் எதுவுமே சொல்லாமல் போயிட்டான். ஹே ஓரமா வா, வண்டி வர்றது கண்ணுக்கு தெரியல. ஜான் நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற? முடி வெட்ட உங்கள் கடைக்கு முன்னாடி தான் நான் நின்றுட்டுருக்கேன். மரியாதையாக கடையை தரங்க. ஹலோ சாரிங்க, ராங் நம்பர். ஏன் இப்படி பண்ணுற? இப்போ என்ன, உனக்கு முடி தானே வெட்டணும், நான் வெட்டி விட்றேன். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினி இருக்கிற 4 மசரை கட் பண்ணி போடுவாங்க. இப்போ ஓகேவா? ஓகே சரி, நான் சமைச்சிட்டு வரேன். வாவ், நம்ம ஹீரோயின் சமைச்சிட்ருப்பாங்க. நம்மளோட ஹீரோ போய் படுத்துருவார். அவருக்கு பெட்ஷீட்டை போற்றி விட்டு நம்மளோட ஹீரோயினி பக்கத்தில் இருக்கிறத சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வாங்கி கொடுத்த செடியும் பார்த்துட்ருப்பாங்க. இவன் இதை இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓவராக திங்க் பண்ணாதே, இங்கேருந்து போயிடலாம். ஃபேமிலி, இங்கேருந்து போகாத, இங்கேயே இரு ப்ளீஸ். இங்கேயே இருந்த வேலைக்காகாது, போகிறதா சரி. யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? நீங்கள் தான் லியோனோட அப்பாவா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு அவனுக்கு? அது என் சின்ன பையனுக்கு பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். என்ன நினச்சானோ தெரியல, பாதிலே எழுந்து வந்துட்டான். என் சின்ன பையனை கவனிக்கிற அளவுக்கு அவனை கவனிக்கலன்னு நினைக்கிறானோ என்னவோ. என் 2 கையால் தான் அவன் பிறந்தப்போ வாங்கினேன். அதே மாதிரி தான் என்றைக்கும் ஃபீல் பண்ணுறேன். ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோவை காமிப்பாங்க. கிளம்பிட்டாளா? ஒரு பக்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கா. இதை கேட்கலாமான்னு தெரியல அங்கிள், ஆனால் அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்கிறான். ஆமாம், அந்த டைமில் எங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. நானும் அவங்க அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூல் மாற்றினோம். ஒரு நாள் யார் கூடயே சண்டை போட்டு வந்தான், ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியல. இந்த பர்சனுக்காக அவன்கிட்ட கொடுத்துறியா? ஓகே அங்கிள். என் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆக்குறாங்கப்பா இவங்க. என் லேங்கில் பேக் இருக்க இட. ஹேய் இது என்ன ஆம்பளை பர்ஸ்? யாரோடது? ஐ லியோனா. ஹே அது கூட. ஏ என்ன நடக்குதுங்க? ப்ளீஸ் டி, அவங்க அப்பா தான் இதை கொடுத்தாரு. அப்பாவா? அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்னா அப்போ தான் பார்த்தேன். வீட்டுக்கு போயிருந்தியா? அது வந்து உண்மையை சொல்லு, இன்னும் எத்தனை போய் நானாக கண்டுபிடிச்சேன்? உன் கதை முடிஞ்சுது. இதெல்லாம் தான் நடந்துச்சு. அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட மறைச்சிருக்க. சாரி வைஃபை. சரி சொல்லு, வேறு என்னென்ன விஷயம்லாம் வச்சுருக்கேன்? அது அவனை நீ விரும்புறியா? ஐயோ அப்படி சொல்லாத. உங்கள் 2 பேருக்குள்ள நடக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. எங்கே குயிங் மாதிரி ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம் விடு.
அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவ காமிப்பாங்க. ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயினி மேக்கப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீரோவுமே அப்படித்தான். நேத்து ஹீரோயினி கூட என்னலாம் நடந்துச்சோ, அதெல்லாம் ஹீரோ நெனச்சு பார்த்துட்ருப்பாரு. நம்மளோட ஹீரோயினி இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு லேடி இடிச்சு விட்டு போயிடுவாங்க. "ஹேய்! ஃபை என்னாச்சு? இந்தா நேத்து நடந்ததுக்கு சாரி." "ஏன் சாரி?" அப்புறம் இன்னொரு தேங்க்யூ. எனக்காக வீட்டுக்கு வந்து சமைச்செல்லாம் குடுத்துட்டு போயிருக்க. பரவால்ல, இதில என்ன இருக்கு? அப்புறம் உங்க அப்பா ஏதோ உன்கிட்ட குடுக்க சொன்னாரு. எங்க அப்பாவ பார்த்தியா? ஆமா நேத்து. ஒரு நிமிஷம். உன் லிப்ஸ்டிக் கலைஞ்சிருக்கு. ஐயோ! நான் காண்பது கனவா? இல்ல நினைவா? ஃபேங்லி, இங்க இருக்கு பாரு. கனவு தான். ஆ ஃபேங்லி மறுபடியும் ஓவரா கனவு காண்றியே. சரி நான் வரேன். இதுதான் குடுத்தானா? இது ஒண்ணுமே சொல்லலையே. சரி எனக்கு ஏதாச்சும் ஐடியா குடேன். சரி புடி. என்னோட ஆக்டிங் ஸ்கில்ல பார்த்தது இல்லையே. இப்ப பாப்பேன். கிட்ட வா. ஆ! கப்பல்ல இருக்கிற மாரி நடிக்கணுமா? ஷ்! ரொம்ப ஓவரா போயிட போதுடி. அதெல்லாம் போவாது. நாளைக்கு பாருடி. இது உங்ககிட்ட ஒருத்தவங்க குடுக்க சொன்னாங்க. வாவ்! யார் இத அனுப்பிச்சிருக்கா? மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம் ஃபேங்லி. யார் இது ஃபேங்லி? கண்டிப்பா உன்னோட லவ்வர் தானே. எங்ககிட்டயே மறைச்சிட்ட பாத்தியா? வெல் டன். ஹே! மிஸ்டர் ஆரா! சொல்லுடி. கிஃப்ட் எப்படிடி? ரொம்ப எக்ஸ்பென்சிவ்டி. சரி குடுத்து மாத்திக்கலாம் வா. இத கண்டிப்பா போஸ்ட் பண்ணியே ஆகணும். என்னடி ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சுதா இல்லையா? இல்ல. என்ன நீ பொறுப்பே இல்லாம பதில் சொல்ற? யார் இது? புதுசா நமக்கு ஒரு பிரச்சனை. ஏய் அவன் வரான் பாரு. கங்ராச்சுலேஷன் ஃபேமிலி. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அப்படின்னா இன்னைக்கு ட்ரீட் வச்சே ஆகணும் ஃபேமிலி நீ எங்களுக்கு. ஆ வச்சிரலாம். ஃபேமிலி எனக்கு அவனை தெரியுமா? ஆ ஹைஸ்கூலோட சீனியர். அப்ராடில் மியூசிக் காலேஜில் படிக்கிறான். ஒரு வாட்டி ரியூனியனுக்காக வந்திருந்தான். ஓ அப்படியா? அவன் சர்ப்ரைஸ் பண்ணது வேற லெவலில் இருந்துச்சுல. எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் பேசிட்டுருங்க. இப்போ என்னடி பண்ணுறது? அவ்வளோ சீக்கிரம் இந்த நரி ஒத்துக்காது போலையே. சரி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணலாம் சொல்கிற கவிதையை. மரத்தில் இருக்க காய் தூங்க தேவை பாய் நீ ஓகே சொன்னா நான் உன் காலடி நாய் உன் ஸ்மைல் அப்படின்னு மொக்கையாக ஒரு கவிதை சொல்லுவாங்க. இதை தான் போஸ்ட் பண்ணுமா? ஆ ஆன்ட்டி கல் இதில் எங்கே போய் முடிய போதோ. ஆ எப்படிதான்? ஆ ஓகே ஓகே ஸ்மைல். ஏய் வா எல்லாரும் வெடிக்க பார்க்குறாங்க போயிடலாம். நாம உனக்கு ஒரு லவரை கிரியேட் பண்ணியாச்சு ஓகேவா? வாவ் சீக்கிரம் இது ஆன்லைனில் போஸ்ட் பண்ணு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆ லவருக்கு ஒரு பேர் வைக்கணுமே. மிஸ்டர் ஆர். அது நான் தான். ஏய் அப்புறம் போஸ்ட் பண்ணுடி. ஆ இனி எப்படி உண்மை வரும் பாரு. ஆன்லைனில் பார்த்தியாடா ஃபேமிலி மேட்ரு? எனக்கு என்னவோ அப்படி ஒருத்தவன் இருப்பானே தோணல. என்ன இருக்கு அதில்? நீ பார்க்கலையா? உன்னை பிளாக் பண்ணிட்டாலா என்ன? எங்க காமி. ஆமா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன்னை டார்கெட் பண்ணி தான். என்னை ஏன் டார்கெட் பண்ணோம்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னை பொசசிவ் ஆக்குறான்னு தோணுது. என்னதுக்கு பொசசிவ் ஆகணும்? ஷோ யாருடா இவன் மாக்கானா இருக்கான்? ஏய் ஒன்ன அவ விரும்புறாடா. பொய் சொல்லாத. அப்படி இருக்காது. நான் உனக்கு டெஸ்ட் பண்ணியே காமிக்கிறேன். ஹே ஃபேமிலியோட பாய் ஃப்ரெண்டை பார்த்துருக்கியா? ஆ பார்த்துருக்கேன். அப்ராட்ல இருக்கான். நெக்ஸ்ட் வீக் வந்தாலும் வந்துடுவான். ஓ உனக்கு என்ன இதில் இவ்வளோ ஆர்வம்? எனக்கா? எனக்கு இல்லை. வேற யாருக்கு? ஆ இல்லை சும்மா தான் கேட்டேன். ஆனால் ஃபேங்லியும் லியோனும் ஒரு சூப்பர் கப்பல் இல்லை. நான் வேற அவங்க தான் ஜோடி ஆவாங்கன்னு நினச்சேன். ஒவ்வொரு வாட்டியும் அவன் உயர்வாக பேசுவான். உயர்வாவா? பார்த்து பார்த்து. நீ என்ன சொன்னா? அது சரி விடு. இப்போ எதுக்கு அது? தேவையில்லாது. அதப்பா. டெஸ்ட் நம்பர் 2. என்னடா இது? ஓப்பன் பண்ணி பாரு. கான்செர்ட்டா? உனக்கு ஒரு டிக்கெட், ஆல்ரெடி ஃபேமிலிக்கு ஒரு டிக்கெட். இதில் தெரிஞ்சிரும். ஹலோ இப்படி நான் வெயிட் பண்ணதே இல்லை. வருவானா? உங்கள் அம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியா வரா. உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா. ஆ லியோன் பிக் அப் தி ஃபோன். ஹலோ ஓ அப்படியா? சரி ஓகே. உங்கள் அம்மாவால் இப்போ வர முடியாதாம்ப்பா. ஏன் இப்படி ப்ராமிஸ் பண்ணி என்னை ஏமாத்துறாங்க? அவன் வரவே இல்லை. எல்லாரும் முடிச்சு வெளியிலே போகிறாங்க. இப்படி அடிக்கடி நான் ஏமாந்து போகிறேன். லியோன் ஒரு நிமிஷம். நேற்று ஏன் வரல? சாரி வீட்டிலேருந்து ஒரு ஃபோன். ஓ இட்ஸ் ஓகே. என்ன சொல்லிட்டு போகிறான்? வேற ஒன்றுமே சொல்லலடி அவன். என் ஆக்டிங் எஃபெக்டெல்லாம் இவனுக்கு வீணாக போச்சு. சரி விடு. ஆக்ஷனில் இறங்கிட வேண்டிதான். என்ன ஆக்ஷன்? உங்ககிட்ட சில விஷயம் பேசணும். அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அவன் இந்தியா திரும்பி வரப்போகிறான். அவன்கிட்ட என் முடிவை சொல்லலாமா வேண்டாமான்னு நீ சொல்ல. அதையும் என்கிட்ட கேட்குற. உனக்கு ஃபிட்டுன்னு தோணுச்சுன்னா நீ போய் சொல்லு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ இட்ஸ் யுவர் லைஃப் யுவர் டெசிஷன். ஆ நான் தான் பைத்தியம் போல. சரி நானே பார்த்துக்கிறேன்.
அப்போ இவன் என்னை விரும்பலையா? என்னடி மீன் தூண்டில மாட்டுச்சா இல்லையா? நான் தாண்டி அவனை தப்பாக புரிஞ்சிருக்கேன். ஸ்கேட்டிங்க்கு 2 பேரையும் கூப்பிட்டுருக்கேன். நான் சொல்கிறத அப்படியே செய், டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடலாம். அப்படியே செய்கிறேன்டா. வெரி குட். ஹேய் வந்துட்டிங்களா? போகலாம் ஃபை. என்னை பார்த்து ஏன் அவாய்ட் பண்ணுற ஃபேமிலி? அதிகமாக கற்பனை பண்ணாத. ஏன்டா ஃபேமிலி? நீ எப்படி இங்கே? இவன் தான் அந்த அப்ராடோ ஸ்கேட்டிங் செய்ய நான் கற்றுத்தரேன். இனிமே இவ உங்களோட பொறுப்பு. சரி வா, ஷூ போடலாம். இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிப்பார். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்